நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். நம்மளோட வாழ்க்கையின் மறைந்திருக்கிற காலங்களை குறித்து இன்றைக்கி பேச விரும்புகிறேன். நம்மளோட உண்மையான மதிப்பை மக்கள் உணர்ந்து நம்மளை பாராட்டி ஊக்கப்படுத்தினாங்கன்னா நாம் அதை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களை மக்கள் பார்க்குறப்ப நம்ம சந்தோஷப்படுறோம். நம்முடைய தகுதிகள், நம்முடைய விசேஷித்த திறமைகள், தாளந்துகள் இதெல்லாம் மக்கள் அங்கீகரித்தா நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் சில நேரங்களில் ஐயோ கடவுளே, என்ன இவங்க என்னோட மதிப்பு தெரியாமல் இருக்கிறாங்களே, என்கிட்ட இருக்கிற திறமைகள் வரங்களை இவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்களே, எனக்குள்ளே இருக்கிற திறமைகளை இவங்க ஏன் பாராட்ட மாட்டேன், இப்படியான நிறைய கேள்விகள் நமக்குள்ள வரும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் பதியப்பட்ட ஒரு சம்பவத்தை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இஸ்ரவேலோட அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ண ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அவர் ஈசாயோட வீட்டுக்கு போய் உங்களோட ஒரு பையன்தான் அடுத்த ராஜாவாக போகிறான்னு சொன்னார். அதனால் உன்னோட எல்லா பையன்களையும் கூப்பிடு, நான் பார்க்கணுன்னு சாமுவேல் சொல்கிறாரு. அங்கே பாருங்கள், ஈசாய் தாவீதை அங்கே கூட்டு வர்றதுக்கு முழுசுமாக மறந்து போயிட்டார். தாவீதை பற்றி மறந்தே போயிட்டார். ஒவ்வொருவராக பார்க்குறப்ப சாமுவேல் கிட்ட ஆண்டவர் இந்த பையன் இல்லை, இவன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியாக கூட்டு வந்த எந்த பையனும் கர்த்தர் தெரிந்து கொண்ட பையன் இல்லைன்னு தெரிஞ்சதும் சாமுவேல் ஈசாய் கிட்ட கேட்குறாரு, வேற எதுவும் பையன் இருக்கிறானான்னு. ஆடு மாடு மேய்க்க போயிருக்கிறான்னு சொல்கிறாரு. அப்போ தான் பாருங்கள், அப்பா ஈசாய் கூட நினச்சாரு அவன் ஆடு மேய்க்கிற பையன், அவனுக்குள்ளே என்ன திறமை இறக்க போகுது அப்படின்னு நினச்சாரு. அப்படி ஒரு எண்ணம் இருக்க போய் தான் அவனை கூப்பிடவே இல்லை. இல்லைன்னா அவனையும் வர சொல்லியிருப்பார்ல, அவனை மட்டும் ஏன் மறக்கிறாரு? ஈசாய் தாவீதோட உண்மையான மதிப்பை புரிஞ்சுக்கல. அவன் ராஜாவாக மாறுவான்னு அவர் நினச்சி பார்க்கல. அதே பகுதியில் தொடர்ந்து கீழே பார்த்தா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் பின்பகுதியில் சவுல் இசை வாசிக்க தெரிஞ்ச ஒரு ஆளை தேடுறாரு. யாரோ ஒருத்தங்க சுரமண்டலம் நல்லா வாசிக்கிறத தாவீதை கூப்பிடுங்க அப்படின்னு யோசனை சொல்கிறாங்க. உடனே தாவீது சுரமண்டலம் வாசிக்கிறதுக்காக சவுல் ராஜா முன்னாடி கூட்டு வந்தாங்க. முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும் என்ன தொடர்புன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒருவேளை இப்படி கற்பனை பண்ணி பாருங்கள், நாட்டோட குடியரசுத் தலைவர் தனக்காக இசை வாசிக்கிற ஒரு நபரை தேடுறாருன்னு வச்சுப்போம். யார் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க? சும்மா அப்படியே போய் ரோட்டில் யாரையாவது ஒருத்தனை பிடிச்சி உனக்கு இசைக்கருவி வாசிக்க தெரியுமா, வாசிப்பியான்னு கேட்பாங்களா? நிச்சயமாக அப்படி செய்ய மாட்டாங்க. ரொம்ப பிரபலமான, திறமை வாய்ந்த, எல்லாராலும் கொண்டாடப்படுற, எல்லா ஊடகங்களும் பேசுகிற அப்படியான ஒரு புகழ்பெற்ற நபரை தான் தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா? ஒரு நாட்டோட தலைவருக்காக அப்படியான ஆளை தான் தேர்ந்தெடுப்பாங்க. சவுல் ராஜா தன்னோட அரசாட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தாவீதை தேர்ந்தெடுக்கிறாருன்னா தாவீது எவ்வளோ திறமைசாலியாக இருந்திருப்பாருன்னு உங்களால் கற்பனை செய்ய முடியுதா? இசைத்துறையில் எவ்வளோ பிரபலமாக இருந்திருப்பாருன்னு யோசிக்க முடியுதா? தாவீதை அவங்க தேர்ந்தெடுத்தது எதேச்சையானது இல்லை. தாவீது இசைத்துறையில் நல்ல புகழ்பெற்ற நபராக இருந்தார். அவர் திறமைசாலி, எல்லாருக்கும் அவரை பற்றி தெரிஞ்சிருந்தது. ஆனாலும் கூட அவரோட அப்பாவுக்கு தாவீதோட மதிப்பு தெரியல. தாவீதோட சொந்த தகப்பன் தாவீதுக்கிட்ட இருந்து என்ன பெருசாக வந்துட போகுதுன்னு நினச்சாரு. ஒரே அதிகாரத்தில் நடந்த இந்த 2 நிகழ்வுகளையும் உங்களால் தொடர்பு படுத்தி பார்க்க முடியுதா? ஹேனா மொண்டானாலிருந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹேனா மொண்டானான்றது ஒரு பிரபலமான டிஸ்னி நிகழ்ச்சி. அவங்க ஒரு பாப் ஸ்டார். எல்லாருமே இவங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க. உலகத்தையே கலக்கிட்டு இருந்தாங்க. மைலி ஸ்டூவர்ட் அப்படின்ற இன்னொரு முகமும் அவங்களுக்கு இருந்தது. இந்த மைலி ஸ்டூவர்ட் தான் அந்த ஹேனா மொண்டானான்னு ஜனங்களுக்கு தெரியலை. அதனால் அவங்க மைலி ஸ்டூவர்டாக வர்றப்ப அவங்கள மோசமாக நடத்துவாங்க, அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஒரு எபிசோடில் டீச்சர் சொல்லுவாங்க, உனக்கு பாடவே தெரியல, உனக்கு அது திறமை இல்லை, மேடையில் உன்னை எப்படி நாங்கள் ஏற்ற முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இதே பொண்ணு தான் ஹேனா மொண்டானான்றது அப்படின்ற பேரில் உலகத்தை கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அந்த டீச்சருக்கு தெரியல. ஆஷ்லியும் ஆம்பரும் இவங்க மைலி ஸ்டூவர்டுக்கு ஸ்கூலில் எதிரானவங்க. அவளை கேலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மையில் இவங்க ஹேனா மொண்டானாவோட விசிறிகள். மைலி ஸ்டூவர்டாக அவளை கேலி பண்ணுறாங்க, ஆனால் ஹேனா மொண்டானாவா அவளை விரும்புகிறாங்க. இப்படி தான் வாழ்க்கையில் பல சூழல்களில் நிறைய பேர் நம்மளோட உண்மையான மதிப்பை கவனிக்க தவறிடுவாங்க. மக்கள் உங்களோட உண்மையான மதிப்பை கவனிக்கலை அப்படின்றதுக்காக உங்களுக்கு மதிப்பு இல்லைன்னு ஆகிடாது. நீ ஒரு சாதாரணமான பொண்ணு தான், உங்ககிட்ட என்ன பெருசாக எதிர்பார்த்துட முடியும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்ற காரணத்தினால உங்களுக்குள்ள ஒரு ஹேனா மொண்டானா இல்லைன்னு ஆகிடாது.
நீ வெறும் ஆடு மேய்க்கிற பையன் தானே, உங்ககிட்ட என்ன இருக்க போகுது அப்படின்னு மக்கள் சொல்கிறதுனால உங்ககிட்ட திறமை இல்லைன்னு ஆகிடாது. ராஜாவே மெச்சக்கூடிய அளவுக்கான இசைத்திறமை தாவீதை போல உங்களுக்குள்ளே இருக்கலாம். என்ன சொல்ல வர்றேன்னா, சில நேரங்களில் மக்கள் உங்களை வெளிப்புறத்தில் இருந்து கவனிப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான மதிப்பை அவங்க பார்க்காம போகலாம். அதுக்காக அவங்களோட வார்த்தைகள் உங்களை நீங்கள் யாருன்னு தீர்மானிக்க அனுமதிக்காதீங்க. உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு உங்களையே நீங்கள் மட்டுப்படுத்த அவங்க வார்த்தைகள் அனுமதிச்சிடாதீங்க. நீங்கள் திறமை வாய்ந்த ஆண்டவரோட பிள்ளை தான். உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது. நிறைய பேர் என்னை வெளியிலேருந்து பார்க்குறப்ப என்னோட உடல்வாக பார்த்துட்டு, இது பொதுவாக இந்திய கலாச்சாரத்தில் ஊறிப்போன ஒரு விஷயந்தான். கருப்பாக இருந்துட்டா மக்கள் வெளிப்படையாக உங்களை தரக்குறைவாக பேசிடுவாங்க. நான் இப்படி பல விஷயங்களை அனுபவிச்சிருக்கிறேன். என்னோட தோலோட நிறம் பார்த்து குறைவாக மதிப்பிடுவாங்க. இவன் என்ன பேச போகிறான், இவன் என்ன செய்ய போகிறான், இப்படி மோசமாக நினைப்பாங்க. நேரடியாகவே சொல்லியிருக்காங்க, ஜான் நீ பேச வந்தோடனே இவன் என்னத்தை பேச போகிறான்னு நினச்சேன், ஆனால் நீ பேச ஆரம்பிச்சது அடக்கடவுளே நான் உன்னை தப்பாக இட போட்டேனே அப்படின்னு நினச்சேன்னு சொல்லுவாங்க. நேரடியாக சொல்லியிருக்காங்க நிறைய பேர் என்கிட்ட. மக்கள் வெளிப்புறத்தை பார்க்குறாங்க, ஆனால் நல்ல செய்தி என்னன்னா கடவுள் உள்ளத்தை பார்க்குறாரு. மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறாரு. சரியான நேரத்தில் சரியான நபர்கள் உங்களை யாருன்னு புரிஞ்சிக்க கடவுள் உதவி செய்வார். உங்களோட உண்மையான அடையாளம் சரியான நேரத்தில் தெரிய வரும். ஹானா மன்டோனா தன்னோட உண்மையான அடையாளத்தை உலகத்துக்கு காட்டினது போல தாவீது இஸ்ரவேலோட அரசனாக மாறுவதை பார்ப்பாங்க. யாராலையும் அதை தடுக்க முடியாது. அதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். மக்கள் என்ன மோசமாக நினச்சப்ப கர்த்தர் எனக்காக வாய்ப்புகளை திறந்து கொடுத்தாரு. ஓ, நீங்கள் தான் அந்த பிரசங்கியாரா, டிவியில் வந்தீங்களே, ரேடியோவில் பேசுனீங்களே, இதெல்லாம் நீங்களா செய்கிறீங்க, என்னால் நம்பவே முடியல ஜான்னு சொல்லுவாங்க. பெருமைக்காக சொல்லலை. சில நேரங்களில் மக்கள் உங்களோட மதிப்பை கண்டுக்க மாட்டாங்க. அது அவங்க கண்களுக்கு மறைவாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் சரியான நபர்களால் உங்களோட மதிப்பு உணரப்படும். ஆண்டவர் சரியான நேரத்தில் அவரோட நேரத்தில் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமாக நீங்கள் உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.